விஜய் அதிமுக கூட்டணிக்குள்ள வரமாட்டார். அது பிஜேபி இருக்கா இல்லையாங்கிற கொஸ்டினே கிடையாது. காரணம், ஒரு நடிகரினுடைய ஈகோ இருக்கு பார்த்தீங்களா? முதல் எலெக்ஷன்ல நான் வந்து ஜூனியர் பார்ட்னரா இருக்கிறது அந்த ஈகோ அலோவ் செய்யாது. அதே மாதிரி அவருடைய ஃபேன்ஸ் அவங்களுடைய மனப்பான்மை எப்படி இருக்கும்னா, நாங்க உன் பின்னாடி நிக்கிறோம்ல, நீ எதுக்கு யார் பின்னாடியோ நிக்கணும்? அப்படி நீ யார் பின்னாடியோ நின்னா நாங்க உன் பின்னாடி நிற்க மாட்டோம். ஏன்னா ஹிஸ்டரி என்ன சார் சொல்லுது? எம்ஜிஆர், என்டிஆர், அதுக்கப்புறம் விஜயகாந்த், சிரஞ்சீவி, இவங்கெல்லாம், பவன் கல்யாண், இவங்கெல்லாம் முதல் எலெக்ஷன்ல தனியா தான் நின்னாங்க, யாரோடையும் கூட்டணி வைக்கல. 2 எலெக்ஷன் தனியா நின்றுட்டு 3வது எலெக்ஷன் தான் அவங்களுக்கு வந்து விஜயகாந்தோ இல்லைன்னா வந்து பவன் கல்யாணோ கூட்டணிக்கு வந்தாங்க. அதே ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த ஃபேன்ஸ் வந்து இவங்கள தான் இவங்க பின்னாடி தான் நிற்கணும். அந்த ஃபேனுக்கு வந்து விஜய் தவிர வேற யாரையும் வந்து ஸ்கிரீன்ல பார்த்துடக்கூடாது. ஸ்கிரீன் பிரசன்ஸ்னா அங்கே தான் அவர் தான் இருக்கணும். அது வந்து இந்த கன்வென்ஷனை பிரேக் பண்ண ஒரே ஒரு சினிமா ஸ்டார் சிவாஜி கணேசன். 1987 to 89 டிசாஸ்டர் சார், டிசாஸ்டரஸ் டிஃபீட், பொலிட்டிக்கல் ஒபிச்சுரி. 50 இடத்துல நின்று 50 இடத்துலையும் தோல்வி, டெபாசிட் கூட இழந்தார் நினைக்கிறேன், அவரே கூட இழந்தார் நினைக்கிறேன். அது விஜய்க்கு தெரியாதா? அடுத்த தேர்தலில் என்ன வேணா முடிவெடுப்பார்.